முந்தான பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர்? ஜோசப் விஜயா? அது எனக்கு தெரியல. அவர் போனாராம். அவர் என்ன சொல்றார்? நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அதனால தான் இதை நான் கேட்கிறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. விமான நிலையம் வேண்டும், ஆனா பரந்தூர்ல இல்லைன்னு. நான் என்ன சொல்றேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்குறிகள். இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால என்ன பண்றது, நம்ம தற்குறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. we will do. thank you. பிஜேபி தான் முழுக்க காரணம் அவங்க சொல்லி தான் சீமான் பண்றான்னு சந்தேகமே இல்லாம ஈவேரா பற்றிய உண்மைகளை முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். ஏன்னா 2013 if I remember the date, ஏப்ரல் 4 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா. அது மட்டும் இல்ல, 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம் தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏத்துங்கன்னு சொன்ன தேச துரோகி. அதனால ஈவேரா தேச துரோகி. ஈவேரா தமிழ் விரோதி. தமிழ் மொழியின் மீது பற்று இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான். தமிழ் விரோதிகள், தீய சக்திகள் தான் ஈவேராவை பத்தி பேசும். ஏன் ஈவேரா என்ன சொல்றாரு? தமிழ் காட்டுமராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படிச்சா நீ பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது, அதனால வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.